ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னது ரேஷன் துவரம் பருப்பில் ரசமா? இப்படி நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தாங்க இது. இதில் ஒரு சிலது கருப்பாக பச்சையாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்லா பருப்பை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி அதில் ரசம் வச்சாலும் பருப்பு ரசம் வச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து அதை 2-3 தடவை நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி கழுவி வடிச்சிடணும். அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு ஒரு 5 இல்லை 6 விசில் விட்டால் நல்லா குழைய இந்த மாதிரி வெந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எடுத்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லாமையே இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு வெந்து சூடாக இருக்கும்போதே கரண்டியால் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தோன்னா நல்லா அழுத்தி கடைஞ்சோன்னா பருப்பு நல்லா மசிஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இந்த குக்கர்லேயே நம்ம இப்போ ரசம் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம பொடிச்சு வச்சுருக்க ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் கொஞ்சம் சூடாகி கொதிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், இப்போ நம்ம அந்த மிளகாய்த்தூள் போட்டது இதெல்லாம் நல்லா கலந்து கொடுக்கணும். பாருங்கள், இவ்வளோ கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். நமக்கு எந்த அளவு ரசம் தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கொதிக்கும்போது உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். நம்ம எப்பையும் வைக்கிற ரசம் மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இது இறக்க தேவையில்லை, நல்லாவே கொதிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, 1 வரமிளகா, கடுகு, சீரகம், வெந்தயம் கண்டிப்பாக இதில் சேர்க்கணுங்க. கருவேப்பிலையை முதல்ல சேர்த்துடுறோம். இரும்பு கரண்டியில் தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகா, கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் நல்லா சுட சுட நம்ம கொதிக்கிற ரசத்தில் சேர்த்துடுறோம். ரசம் சாப்பிடாதவங்க கூட இந்த பருப்பு ரசத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.